சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் இடத்திற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்து இருக்கும் பலரும் நேரடியாக அரசின் திட்டங்களை பெற்று வருகின்றனர். அதோடு அவர்கள் ஆதார் கார்டுடன் பல திட்டங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் இது இரண்டையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற வேண்டுமானாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டை இணைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இணைக்காத பட்சத்தில் அரசின் திட்டங்களை இழக்க நேரிடும். உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதாரை இணைக்கவில்லை என்றால் அரசு கொண்டு வரும் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை பொறுத்து கடுமையான விளைவுகள் ஏற்படலாம். மானியங்கள் அல்லது பலன்கள் இழப்பு. ஆதார் இணைப்புடன் அரசாங்கம் சில மானியங்கள் அல்லது பலன்களை இணைக்கலாம். உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதாரை இணைக்க தவறினால் இந்த பலன்களை இழக்க நேரிடும். அதாவது மகளிர் உரிமைத் தொகை போன்ற திட்டங்களில் பலன் பெற முடியாது. அரசு சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமம். பல்வேறு அரசு சேவைகளை வழங்குவதற்கு ஆதார் இணைப்பு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதாரை இணைக்காததால் இந்த சேவைகளை அணுகுவதில் சிரமம் அல்லது தாமதம் ஏற்படலாம். இணங்காத அபராதங்கள். ஆதார் இணைப்பு தொடர்பான அரசாங்க ஆணையங்களுக்கு இணங்காததற்கு அபராதம் விதிக்கப்படலாம். இதில் அபராதம் மட்டுமின்றி பிற சட்ட நடவடிக்கைகள் ஏற்படலாம். தமிழ்நாட்டில் கட்டாயம். தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கியுள்ளது. நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தர வசிப்பவராக இருந்து பிடிஎஸ் கடையில் இருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால் பல்வேறு அரசு திட்டங்களை பெற வேண்டும் என்றால் உங்கள் ஆதார் அட்டையை உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். இல்லையெனில் அரசிடமிருந்து இலவச ரேஷன் பெற முடியாது, வேறு சேவைகளையும் பெற முடியாது. ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலம் எளிமையாக்கப்பட்டு உள்ளது. ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு 2024 NFSA 2023 கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் நடைபெறும் ரேஷன் மோசடிகளை தடுக்கவும் அட்டைதாரர்கள் இல்லாதவர்களுக்கு ரேஷன் வழங்கவும் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நன்மைகளை பெறுதல். ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024 ஆகும். ஆதார் இணைப்பு பின்வரும் வழிகளில் எளிதாக செய்ய முடியும். ஆன்லைன் நடைமுறை, ஆஃப்லைன் நடைமுறை. TNEPDS மொபைல் ஆப் மூலம் ஆதார் ரேஷன் கார்டு இணைப்புக்கான ஆன்லைன் நடைமுறை. TNPDS இன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். முகப்பு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பை கிளிக் செய்யவும். உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்டு தேடவும். இப்போது குடும்ப பட்டியலிருந்து உங்கள் பெயரை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் ஆதார் அட்டை எண்ணை உள்ளிட்டு OTP அல்லது கைரேகை மூலம் சரிபார்க்கவும். இப்போது உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். ஆதார் ரேஷன் கார்டு இணைப்புக்கான ஆஃப்லைன் நடைமுறை. உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நீங்கள் ரேஷன் கிடைக்கும் இடங்களுக்கு செல்லவும். உங்கள் ஆதார் அட்டையின் நகல்களை கடையில் சமர்ப்பிக்கவும். பயோமெட்ரிக் இயந்திரத்தில் உங்கள் விரலை வைக்கவும். உங்கள் விரலை பிடித்த பிறகு உங்கள் ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். மொபைல் ஆப் மூலம் ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு. உங்கள் ஆப் ஸ்டோரிலிருந்து TNEPDS மொபைல் செயலியை பதிவிறக்கவும். உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை பயன்படுத்தி உள்நுழையவும். இப்போது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் விவரங்களை உள்ளிட்டு OTPயை பயன்படுத்தி சரிபார்க்கவும். இப்போது உங்கள் ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.